அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் நிஃப்டியை பற்றின இன்டிமேஷன் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்த ட்ரேட்ஸோடைய லாஜிக் என்னென்ன ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான டீட்டெயில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டிமேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் மார்க்கெட்டில் சார்ட்டோட டீட்டெயில்ஸ், அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டோட எப்படி இருக்க சான்சஸ்க்கு அப்படிங்கிறதும், அடுத்து நம்ம இன்டிமேட் பண்ண லெவல்ஸில் டார்கெட் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரிவர்சல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்து ரிவர்சல் என்ட்ரி அண்ட் டார்கெட் அப்படிங்கிற டீட்டெயிலும் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் 24,050க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா நம்ம டைரெக்டாக காலுக்கான என்ட்ரி எடுக்கலாம். அது டார்கெட் 2400 பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 24,300 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அதில் ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸுக்கும் ஒரு என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணிக்கிறது சேஃப் அப்படின்ற இன்டிமேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேப் அப் தான். ஸோ கேப் அப் மட்டும் இல்லாமல் க்ளோசிங் எதிர்பார்த்த மாதிரி 24,100ல கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பைக்கான பிளான் பண்ணோம். ஸ்டாப்லஸ் இந்த லோ தான். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் ரெண்டு டார்கெட்டும் கண்டினியூவாக சூப்பராக போச்சு. நம்ம என்ட்ரி எடுத்தது 24,100, புக் பண்ணது 24,300. ஸோ 200 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட்டு ப்ராஃபிட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷனில் சின்னதாக ஒரு ரேஞ்ச் பிரேக் மொமெண்டம் இருந்தது. இந்த ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணலாம். அகைன் புல் பேக் பேஸில் அந்த என்ட்ரிக்கு டார்கெட்டில் 50 பாயிண்ட் எடுத்தோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு 250 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கிடைச்சிது. இதுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் டேஸில் நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இங்கே இந்த லெவல்ஸில் நம்ம ஒவ்வொரு லெவல்லையுமே ஒருவேளை என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு, சரியா என்ட்ரி கிடைக்க முடியல, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் நம்ம சொன்ன விஷயங்கள், மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நிதானமாகவும் மார்க்கெட்டில் இருக்கிற சான்சஸை எடுக்கணும்னா கேபிட்டலும் வச்சுக்கணும், லாஸை ஃபுல்லாக பண்ணிடக்கூடாது, ரொம்ப அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை இண்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதுக்கு பொருத்தமான என்ட்ரி டார்கெட்டு சூப்பராக அமைஞ்சது. கால் சைடும் புட் சைடில் இருக்கும்போது இந்த புட்டுக்கான என்ட்ரி நம்ம பிளான் பண்ணி எடுக்கல. இந்த ரீசன் ஆகிட்டுன்னு சொன்ன மாதிரி 2 என்ட்ரி நல்ல டார்கெட்டு, 3வது என்ட்ரியும் கூட 50 பாயிண்ட்ஸு. ஸோ நல்ல டார்கெட் 250 பாயிண்ட்டுக்கு பக்கம் புக் பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக பாயிண்ட்டுங்கிறது 400 பாயிண்ட்ஸ். ஸோ 400 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணது இதோட சேர்க்கும்போது அது அதிகமாகவே இருக்குது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஸோ எடுக்கல. ஓகே, இன்னைக்கான என்ட்ரி டார்கெட்டை இந்த பேஸில் பிளான் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடில் எடுக்கலாம் அப்படின்னாலும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இதில். நாளைக்கான என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. அப்படி ப்ரீவியஸ் டேஸில் 2 பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னோம். ஆனால் நாளைக்கும் கூட அதே மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான சினாரியோ நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் கேப் அப் அப்படிங்கிறது இந்த லெவலில் பர்டிகுலராக இதே மாதிரி ஒரு சினாரியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு டல்லா டவுனு க்ளோசிங் வச்சது ஒரு கேப் அப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம். எந்த அளவுக்கு அப்படின்னா 23,900 இருந்து 24,200 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் ஒரு மூவ்மெண்ட். ஸோ 300 பாயிண்ட்ஸ் இங்கே நல்ல ஏற்றம் இருக்குது. அப்படின்றப்ப மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கீழே வந்துச்சு. இப்போ இந்த கரெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இதே போல் கேப் அப்ல இருந்து மறுபடியும் 300 பாயிண்ட்ஸ் ஏற்றம். ஸோ இதே சினாரியோ நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து, ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்ச், அதாவது 24,250, ஸோ இந்த 250க்கு மேலே ஒரு கிளியர் க்ளோசிங் அப்படிங்கிறது 50 மினிட்ஸில் இங்கே கிடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கண்டினியூவாக 24,500 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை லோ பிரேக் அவுட் ஆகுனா கீழே இந்த லெவல் வரைக்கும் 24,000 வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு
சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய பிரேக் அவுட், அதாவது 24,170க்கு மேல பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த லெவல் 24,450 to 500 இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மட்டும் ஏன் முக்கியமான நாள் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணம், நாளை மறுநாள் ஹாலிடே. ஸோ May 1st ஹாலிடே. அதனால மார்க்கெட்ல இன்னைக்கு இருந்த மாதிரி ஏற்றம் நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் சினாரியோ ஃபார்ம் பண்ணி மேலே இங்கிருந்து இப்படி எக்ஸாக்டா மேலே போகுது அப்படின்றதா இருந்தாலும் சரி, ஒருவேளை இது இப்படி இல்லை, நமக்கு நெகட்டிவ் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 23,950க்கும் கீழே வந்து க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 50 மினிட்ஸ் கிடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். இப்படி மாறிடுச்சு 23,950க்கும் கீழே வந்து 50 மினிட்ஸ் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 23,800 வரைக்கும் வந்துட்டு புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட்டுக்கு மட்டும்தான் நம்ம புட்டுக்கான வேண்டிய பிளான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இங்க ரேஞ்ச் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுன்ற மாதிரி பிளான் பண்ணி காலுக்கான என்ட்ரி அங்க நம்ம எடுத்துடலாம், அல்லது இங்கேயும் எடுக்கலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி மேல இருந்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் கீழே கரெக்ஷன் சப்போர்ட் டச் பண்ணி கரெக்ஷன் போயிட்டு பிரேக் அவுட் அப்படின்னா மட்டும் நம்ம புட்டுக்கான பிளான் பண்ணுவோம். ஓகே, இப்போ டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, அப் சைட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுலேயும் 24,250க்கு மேலே 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சது அப்படின்னா நமக்கு 350, 450 வரைக்கும் 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு இடையில இன்சைட் ரேஞ்ச் மாதிரி இது ஃபார்ம் மொமெண்டம் போயிட்டு இருக்குது, பர்டிகுலராக 24,150, 24,250. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்னதாக ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சை அவாய்ட் பண்ணலாம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, கேப் அப் கேப் டவுன் ரெண்டு மெத்தட்லையும் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனால் நமக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு எடுத்தது 24,100. ஸோ 24,100 24,000 ரெண்டில் எந்த ஸ்ட்ரைக் வேணும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.